திகதியை நிர்ணயிப்பதில் ஏற்பட்ட இழுபறி நிலையின் காரணமாகவே கடந்த 3 வருடங்களாக மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடாத்த முடியாமல் போனதாக மன்னார் மாவட்ட செயலகம் தெரிவித்தது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கிக்கி மஸ்தான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. எனினும் இணைத் தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை. கடந்த 3 வருடங்களாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறாமைக்கான காரணம் தொடர்பில் நாம் மன்னார் மாவட்ட செயலகத்திடம் இன்று தொடர்பு கொண்டு வினவினோம். இணைத் தலைவர்கள் திகதியை நிர்ணயிப்பதில் இழுபறி காட்டியதாக மாவட்ட செயலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். ஒருவர் குறிப்பிடும் திகதியில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடாத்த மற்றைய இணைத் தலைவர் தயாராக இருக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதன் காரணமாக மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பிலான கலந்துரையாடல் 3 வருடங்களாக இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றைய அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வடமாகாணத்தின் ஏனைய அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூட்டத்தில் கலந்து கொண்ட வடமாகாண கடற்றொழில் அமைச்சர் ப. டெனிஸ்வரன் குறிப்பிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பிலும் நாம் மன்னார் மாவட்ட செயலகத்திடம் வினவினோம். வடமாகாண அமைச்சர்களுக்கான அழைப்பு கடிதத்தை தயார் செய்து வைத்திருந்த போதிலும் அதனை அவர்களுக்கு அனுப்புவதில் தவறு நிகழ்ந்துள்ளதாக மாவட்ட செயலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். எனினும் வடமாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மன்னார் மாவட்ட உறுப்பினர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மன்னார் மாவட்டத்துக்கு கடந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதியில் 86% மாத்திரமே செலவிடப்பட்டதாக நேற்றைய கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக 2015ஆம் ஆண்டு 2896.95 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் 2223.37 மில்லியன்களை செலவு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தின் 2016ஆம் ஆண்டுக்கான உத்திச நிதி ஒதுக்கீடு 16,425.53 மில்லியன் ரூபாவாகும்.